அன்பார்ந்த சங்ககிரி நட்டுவம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் கடந்த வருடம் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியருக்கு தமிழ் சுடர் விருது வழங்கும் இந்த விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் சகோதரர் ரமேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பள்ளியிலே இந்த மாணவர்களின் எதிர்கால நலனுக்கு மிகவும் உந்து சக்தியாக ஊக்க சக்தியாக இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக வழிவகை செய்திட்ட தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முதல் மதிப்பெண் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழ் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் கடுமையான வெயில் வெப்பம் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் நாம் இன்முகத்தோடு இதனை நாம் நிச்சயம் இதை செவிமடுக்க வேண்டும் என்ற அக்கறையோடு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்கால தமிழகத்தின் தமிழ் மொழியின் வளர்ச்சி நாயகிகளாக இங்கே வீட்டிருக்கிறங்க எனதரமை தமிழ் சொந்த மாணவ மாணவிகளுக்கும் தள்ளாத வயதிலும் கூட தமிழ் மொழி மீது இருக்கின்ற மிக அபரிதமான அந்த பற்றின் காரணமாக எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் கூட நான் இந்த தமிழ் மொழியில பேசணும், தமிழை பற்றிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்க உரிய ஐயா அவர்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் தமிழில் புலமை வாய்ந்தவனும் அல்ல, தமிழ் மொழியை மிகவும் கற்று தேர்ந்த ஒரு அறிஞனும் அல்ல, கவிபுனையும் ஆற்றல் படைத்த கம்பன் மாதிரி ஒரு கவிஞனும் இல்லை, சாதாரண கவிஞனும் இல்லை. ஆனாலும் கூட ஏதோ எனது தாய் தந்தையர் நானும் தமிழ் மொழியிலே செழுமையாக வளமான தமிழில், இலக்கிய தமிழில், இலக்கண தமிழில் உரையாட வேண்டும், கவி புனைய வேண்டும், பேச வேண்டும் என்ற கொள்ளை ஆசை எனக்கு. ஆனாலும் ஏதோ விதியினுடைய விளையாட்டு, நான் இவ்வளவுதான் கற்க வேண்டும் என்று இறைவன் ஒரு தடை ஏற்படுத்தினாலும் நான் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கின்றேன். ஆனாலும் தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற தீராத பற்றினால் நான் எழுதிய கவிதை வெள்ளாளர் கல்லூரியிலே 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறது. ஆத்திரம் அல்ல, பெருமைக்காக அல்ல. தமிழ் மொழியை கற்பதற்கும் கேட்பதற்கும் அதிலே கவி புனைவதற்கும் கூட படிப்பு மட்டுமே ஒரு உந்து சக்தியாக இருந்துவிட முடியாது. நாம் கூர்ந்து கவனிக்கின்ற அந்த தன்மை, உற்று நோக்குகின்ற தன்மை, இதெல்லாம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த வகையில் நாம் ஏற்கனவே நம்ம ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் சொன்னார்கள், எப்படி சொன்னாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படி சொன்னாங்க. ஆகவே இந்த மாலை நேரத்திலே நாம் மெல்லிய இளம் தென்றல் காற்று இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் தென்றல் உங்களை அப்படியே தடவி கொடுத்து கொண்டிருக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த சொன்ன சின்ன ஒரு சத்தம் கூட இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனசு எங்கெங்கேயோ விளையாண்டுட்டு இருந்தது. இப்போதான் நீங்கள் முறையாக தமிழ் மொழியின் மீது உள்ள கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறீங்க, உற்று நோக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உணர்கின்றேன். ஆக பிறந்த மொழிகளுக்குள் பிறந்தே சிறந்த ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன மொழி? அன்னை தமிழ் மொழி. எல்லாமே மொழி பிறந்தது பின்னாடி சிறந்தது. ஆனா பிறக்கும் போதே பிறந்த ஒரு உன்னத மொழி உலகிலே இருக்கிறது என்று சொன்னால் அது நமது செம்மொழியாம் தமிழ் மொழி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் முண்டாசு கவிஞன் எட்டயபுரத்து பாரதி சொல்கின்றான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எப்படி சொல்லியிருக்காரு? தமிழ் மொழி மாதிரி உலகத்துல ஒரு மொழி எங்கேயோ இல்ல அப்படி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஒரு படி மேல போய் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் எப்படிப்பட்ட மொழி?
உயிரை விட மேலானது நமது தமிழ் மொழி. சரியா? அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட மொழியிலே இதை எப்ப நமக்கு சொல்லியிருக்காரு தொல்காப்பியர்? நமக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அகத்தியர்னுடைய சீடராக இருந்த தொல்காப்பியர் நமக்கு தொகுத்து வழங்கி இருக்கிறார். அதிலே நமக்கு எப்படி எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், இப்படி எப்ப 2500 ஆண்டுகள்னு தோராயமா சொல்றாங்க. ஆனா தமிழ் இனம் எப்ப தோன்றியது சொன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் குடிமக்கள் என்று சொன்னால் தமிழ் மொழியும் அவ்வாறு தானே தோன்றி இருக்க முடியும். ஆகவேதான் நாம் சொல்லுகின்றோம் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழியினுடைய அந்த நடை, உடை, பாவனை சொல்றோம் இல்லையா, எழுத்து, எப்படி அந்த எழுத்தெல்லாம் கோர்க்கப்பட்டு சொல்லாக மாறுகிறது. அந்த சொல்லாக மாறிய பின்பாக அது தருகின்ற பொருள் இருக்கிறதல்லவா, அந்த பொருளை நாம் உணர்ந்து எந்த எழுத்து எந்த சொல்லை உருவாக்குகிறது, அதன் அடிப்படையில் என்ன பொருள் வருகிறது, இதையெல்லாம் தொகுத்துதான் பல பாடல்கள் தமிழிலே, கவிதைகள், கம்ப ராமாயணமாக இருந்தாலும், திருக்குறளாக இருந்தாலும், 14 கீழ்கணக்கு நூல்களாக இருந்தாலும், 14 மேல்கணக்கு நூல்களாக இருந்தாலும் கூட நமக்கு அதிலே கவி புனைந்து கதை, வசனம், இன்னும் என்னெல்லாம் சொல்லிட்டே போறோம். தமிழ் மொழியில எத்தனை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் தமிழ் புலவர், தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு சொன்னாரு. நான் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றேன்னா, கற்றது கை மண்ணளவு கல்லாதது, கற்றது கை மண்ணளவு அல்ல, கல்லாதது உலகளவு சொல்றாங்க. கற்றது நம்ம கடுகளவு தான் கற்றிருக்கிறோங்க, கல்லாதது மழையளவு இருக்கு. ஆகவே நாம் கூர்ந்து கவனித்து கற்றுக்கொண்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன் இந்த நேரத்திலே தமிழ் சுடர் விருது வழங்கணும் அப்படின்னு நம்ம தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு கேட்டேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் நிறைய நம்ம பொது சேவையெல்லாம் செய்து கொண்டு வரங்க, தமிழ் சுடர் விருது வழங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னா அவர் ஒரு ஆதங்கத்தோட பதிவிட்டார். என்ன செய்யறதுங்க, அதாவது உலகத்தின் மூத்த மொழி, மூத்த தமிழ் இனம், இன்னும் சொல்லிட்டே போலாம். உலகத்திலே தமிழர்கள் வசிக்காத நாடே இல்லை. பாருங்கும் சுற்றி பார்த்தாலும் கூட அங்கு ஒரு தமிழனாவது இருப்பான், அதுவும் மரத்தமிழனாக இருப்பான். இப்படிப்பட்ட தமிழுக்கு பெருமை இருக்கக்கூடிய இந்த தேசத்திலே இன்னைக்கு இலக்கண தமிழ் இல்லாட்டியும் பரவாயில்ல, இலக்கிய தமிழ் இல்லாட்டியும் பரவாயில்ல, உரைநடை தமிழிலாவது இன்றைக்கு தமிழகத்திலே நடைமுறையில் பேசுகிறோமா, எழுதுகின்றோமா, பாடுகின்றோமா என்று சொன்னால் இல்லை என்ற பதில்தான் இங்கு இந்த வினாவுக்கு இல்லை என்பதுதான் வந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு கேட்டேன், சங்ககிரியில பஸ் நிக்கிற இடம் பேர் என்ன? பஸ் ஸ்டாப். கரெக்டா சொன்னீங்க தமிழ்ல, அழகா. சரி, காலையில எந்திரிச்சு நம்ம என்ன குடிப்பங்க? அற்புதம். சரி சரி, நாமெல்லாம் காலையில நம்ம தலைமை ஆசிரியரை பார்த்து நம்ம வந்த உடனே என்ன சொல்ல? காலையில குட் மார்னிங் எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, இது கொஞ்சம் இங்கிலீஷ்ல நல்லாவே சொல்றீங்க. இது மாதிரி உதாரணத்துக்கு ஏது நகைச்சுவைக்காக அல்ல, தமிழ் மொழி அதுதான் உயிரும் உணர்வும் இரண்டும் கலந்த மொழி. இலக்கண இலக்கியம் என்பது உயிரும் உணர்வும் இரண்டும் கலந்தது. இப்படிப்பட்ட மொழியை வாசிப்பது நமது வேலை அல்ல, அது மட்டுமே பணியும் அல்ல, அதை அனுதினமும் சுவாசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம். அன்றாடம் தமிழ் மொழியை சுவாசிக்க வேண்டும். அதற்கு முதலில் நாம் தமிழ் மொழியை நேசிக்க வேண்டும். நாம் செல்லும் இடமெல்லாம் பேசிக்க வேண்டும். சரியா? அப்போதுதான் தமிழ் மொழியை நாம் தொல்காப்பியர் மாதிரி, கம்பர் போல, திருவள்ளுவர் போல, எட்டயபுரத்து முண்டாசு கவிஞன் பாரதி போல, பாரதிதாசன் போல இன்னும் எத்தனையோ கவிஞர்கள் தமிழ் மொழியிலே கவை புனைந்திருக்கிறார்கள். அது மாதிரி நாம் படைப்புகளை உருவாக்காக விட்டாலும் பரவாயில்லை, மாறாக இருக்கின்ற ஏற்கனவே நமக்கு தேவையான அளவுக்கு இன்னும் இந்த பூமி இருக்கின்ற வரை, இந்த லோகம் இருக்கின்ற வரையிலே தமிழ் மொழி உயிரோடு இருக்கும். ஆனால் நாம் அதை சாகடித்து விடக்கூடாது, அதை வாழ வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த விருது வழங்க வேண்டும் என்று ரமேஷ்குமார் அவர்கள் சொன்னார்கள். அதற்காக தான் ஒவ்வொரு பள்ளியாக தேடி சென்று தமிழை ஊக்குவிப்பதற்காக
தமிழ் ஏதோ வேற்று மொழி அல்ல, தமிழ் ஏதோ தீண்டத்தகாத மொழி அல்ல. இன்றைக்கு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வீட்டுல எல்லாத்தையும் அங்கிள்னு கூப்பிட வேண்டியது, எல்லாத்தையும் ஆண்டின்னு கூப்பிட, சின்னம்மா பெரியம்மா எல்லாம் ஆண்டி ஆயிட்டாங்க, எல்லாம் அங்கிள் ஆயிட்டாங்க. கஷ்டம். அன்னை தமிழ் மொழியில தமிழ் இனத்துல எவ்வளவு சொல்ல விவரிக்க வார்த்தைகளே இல்ல. சித்தி, சித்தப்பா, அண்ணா, அக்கா, தங்கச்சி, இப்படி உறவு முறைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா உலகத்துல கம்ப்யூட்டருக்கு வேற மாற்று மொழி கிடையாது. தமிழில் மட்டும்தான் கணிப்பொறின்னு சொல்ல முடியும். அப்படி எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் ஆங்கில மொழிக்கு ஒரு உதாரணமாக ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்துக்களை ஒரு சொல்லாக மாற்றக்கூடிய வாய்ப்பு நமது தமிழ் மொழியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழை நாம் மறந்துவிடக் கூடாதுன்னு தான் எங்களுடைய நோக்கம். ஆகவே நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேசிட்டு போனோம். அடுத்து ஐயா பேசுறோம். ஆசிரியர்கள் எல்லாம் வந்து காலம் கடந்து வீட்டுக்கு போகணும். நீங்களும் எப்படா இவங்க விடுவாங்க, போதும் தமிழ் வளர்த்தது போதும். ரொம்ப இருக்கிற ஒரு சினிமாவில் சொல்ற மாதிரி மாப்பிள்ள அருணாக்க வர்றது ஒண்ணுதான் இருக்குது, தமிழ் வளர்த்ததுக்காக மோதிரத்தை கழட்டி கொடுத்துரு, இந்த அருணாக்கா இருந்தா மாப்பிள்ள தமிழ் வளர்ங்கிற மாதிரி ஐயா வந்துட்டு 3:30 மணிக்கு வந்துட்டு வெயில் எங்களை அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. உங்க ரொம்ப நல்லவங்க பார்த்தாவே தெரியுது, கூர்ந்து கவனிக்கிறீங்க. ஆக இப்படிப்பட்ட தமிழ் மொழியில் அன்றாடம் நாம எல்லாத்துலயும் காலையில எழுந்திருச்சு வீட்டுல அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, பாட்டி, தாத்தா, பேராண்டி அப்படியெல்லாம் சொல்லணும். பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம்னு சொல்லாதீங்க, கழிவறைன்னு சொல்லுங்க, கழிப்பிடம்னு சொல்லி பழகுங்க, கூச்சம் இல்ல. ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்றோங்க, வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம், பாத்ரூம், ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம். என்ன சொல்றது, நம்ம மொழி அது அல்ல. நான் என்ன சொல்றேன்னா, சொல்ல வேண்டாம்னு சொல்லல, அது நாகரீகமான வார்த்தைன்னு நீங்க நினைக்காதீங்க. தமிழில், அழகான தமிழில் அதுக்குண்டான இடத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. அதனால அதை சொல்றதுல எதுவும் தயங்காதீங்க. அதுல வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஆகவே அன்னை தமிழ் மொழியில் அனைத்திற்கும் வந்து எழுத்துக்களும் வாசகங்களும் இருக்கிறது, நமக்கு வசதியாக இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது. ஆகவே நாம் அதில் நடைபழக வேண்டும் என்பதுதான் எங்களது தாழாத கோரிக்கை. ஆகவே அந்த அடிப்படையில் நம்ம எல்லாமே நீங்க தொடர்ந்து பயணிப்பீங்க. நல்லா நீங்க மேலும் மேலும் ஒரு மாணவன் தான் இந்த தமிழ் சுடர் விருது நீங்க வாங்கி இருக்கிறதாக வாசிச்சாரு. போதுமா சார் இல்ல ஐயா, நாம எங்க வந்திருக்கிறேங்க, இங்கேயும் வந்து தமிழ் மொழியில கொஞ்ச நேரம் பேசலான் இருக்கிறேங்க. ஆக வரும் அடுத்த ஆண்டு இந்த பள்ளியில 100க்கு 100 மதிப்பெண்கள் தமிழிலே நாங்கள் கட்டாயம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்க. 1 அடுத்த வருஷமும் 1 தானா? பரவாயில்ல. பெண்கள் பக்கம், கண்மணிகள் பக்கம் ஒரு 7-8 இருக்கு. எப்பவும் வழக்கமா அவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆண்கள் வர வர அதை பத்தி ஒரு ஆர்வம் காட்டுறதுல, தமிழ் வளர்ந்தா என்ன, நான் வளரலையா, ஏன் உயிர் எடுக்கிறீங்க அப்படி சொல்றீங்களா என்னன்னு தெரியல. அப்படி இல்ல, நகைச்சுவைக்காக அல்ல. தமிழ் மொழி எப்போதும் தமிழ் மொழியோடு நீங்கள் நடைபழகுங்கள். தமிழ் மொழி உங்களை உயர்த்தும். ஒரு பழமொழி இருக்கிறது, பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. நான் அதுக்காக பிற மொழிகளை வந்து கத்துக்க வேண்டாம்னு சொல்லல. தமிழ் என்பது நம்ம உயிர் மொழி. ஆகவே அதிகம் அதை நாம வந்து தொடர்ந்து அதை படிக்க வேண்டும், பயணிக்க வேண்டும். நீங்க எல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளியில, இங்க அரசு பள்ளியில் பயில்கின்ற நீங்க எல்லாம் சாதாரண ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், நடுத்தர வர்க்கத்தினுடைய பிள்ளைகள் தான் இங்கே படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இந்த மொழியை கற்பதோடு உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை உருவாக்கி இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள், என்னவெல்லாம் உங்களை ஆக வேண்டும் என்று உங்களை நினைத்திருப்பார்கள். ஆகவே ஒரு பாடலோடு நான் என் உரையை நிறைவு செய்ய இருக்கின்றேன். அப்பா வந்து நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தி இருக்கிறாரு. அம்மாவுக்கான பாடல் பாடினா ரொம்ப நேரமாக, ஒரே ஒரு பாடலோட நிறைவே செய்கிறேன். உங்களை பெத்து எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளையும் கண்ணை எப்படி இமை காப்பதோ அது மாதிரி வீட்டில் அப்பா அம்மா, இங்கே பள்ளியினுடைய ஆசிரியர்கள் 4 பேரும் காப்பாத்துறாங்க. அதுல இருந்தாலும் கூட தந்தையினுடைய தியாகத்தை பற்றிய ஒரு பாடல் இது. தாய்க்கு நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த பாடலோடு நிறைவு செய்கின்றேன். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லவோ வாசம், உன் வேர்வ துளி தாம்பா நாம் படிக்கும் இதிகாசம்,
உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல ஏதோ வார்த்தை இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்ல. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். வறுமைய சொன்னதில்லை நீ, அடிமானம் நின்னதில்லை, எதையுமே தனக்குன்னு நீ இதுவரை என்னவில்லை. சொத்து சோகம் வந்ததில்லை, ஒரு சொந்த அள்ளி தந்ததில்லை, எத்தனையோ துன்பத்திலும் நீ யாரையுமே நின்றதில்லை. ஒளச்சி ஒளச்சி நீ ஓடான, எழுத படிக்க நீ ஏடான, நேர்ம வழி போகும் தேரான, நிலச்சி நிற்க நீ வேறான. அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி, இன்னும் ஆழமரமா ஆளாக்குன போராடி. அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி, இன்னும் ஆழமரமா ஆளாக்குன போராடி. அப்பா அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா, நம்பிக்கையா நீ இருந்து நான் வளர்ந்த கோபுரமா, ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா, என்ன பாதுகாத்து நீ வளர்த்த பாங்க நான் சொல்லணுமா. தோளில் சாய்ந்தென்ன ஆராட்டி, துவண்டு விழும்போது சீராட்டி, பாச மலர் தூவி பாராட்டி, பக்கத்தோட நின்று வழிகாட்டி, என்ன வளர்த்த வம்பா சந்தாம் மாறாது, 7 ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தான் தீராது. உன்னை வளர்த்த எம்ப சந்தாம் மாறாது, 7 ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தான் தீராது. எப்படியெல்லாம் உங்க அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு இது அம்மாவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட தாய் தந்தைக்கும் உங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் கூட நீங்கள் எதிர்காலத்திலே உங்கள் தாயும் தந்தையும் எட்டாத ஒரு உயரத்திற்கு நீங்கள் உயர வேண்டும் என்பதை இந்த தமிழ்ச்சுடர் விருது வழங்கும் விழாவிலே நான் கோரிக்கையாக வைத்து எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.